அஸ்ஸலாமு அலைக்கும். சுட சுட சிக்கன் குழம்போடு சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு கோதுமை பரோட்டா தான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு 3 ஸ்டைலில் நான் ரெடி பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டைல் எப்படின்னா, மாவு கொஞ்சம் எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மெல்லிஸாக திரட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கிட்டே வரணும். நம்ம விசிறி மடிப்போம்ல சின்னதில், சேம் அதே மாதிரி மாடலில் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி இந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே மெல்லிஸாக திரட்டி எடுத்துக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டால் கூட செம்ம சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேர்டு மெல்லிஸாக திரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு கொடாக கிழிச்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம மடித்தோம்ல, அதே மாதிரி மடித்து ரோல் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இதை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஆறுனா கூட நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தவாவில் சேர்த்து செவந்ததுக்கப்புறமா ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 தட்டு தட்டி தூக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக லேயராக இருக்க பரோட்டா செம்மையாக ரெடி ஆகிடும்.